இருக்கட்டும் அனிமேஷன் ஸ்டார்ட் மீ டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஓவர் த டிவைன் ரிலீம்ல சீசன் 1ல எபிசோட் 1 பத்தி பார்க்க போறீங்க. முக்கியமா இது ஒரு நியூ ரிலீஸ் அனிமே. அது போதாதுன்னு இது வர 5 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா நான் வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இந்த அனிமே எடுத்து வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம இன்னும் சில அனிமேஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா போட பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கலாம் இந்த அனிமே எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல கொட்டிருங்க. சோ இதுக்கு மேல கண்டென்ட் இல்லாத காரணத்தினால இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. இந்த கிங்யூ அரண்மனையை தாக்க எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சோல்ஜர் கத்துறது இந்த அட்டாக் பண்ண வந்தவனுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஆள் யாரும் இல்லனா இதோட முடிவு வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தா. வூடு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அவருமே அந்த அட்டாக் பண்றவங்களோட சேர்ந்தவர் போல. முன்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் நீயும் இவங்க கூட சேர்ந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமா இது என்னோட கிங்கோட கட்டளை அப்படின்னு இந்த ஆள் சொல்லவும், இப்ப இந்த இடத்தோட கிங்க காட்டுறாங்க. ஆனா என்ன எதிர்த்து அந்த சூனியக்காரி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காளா, கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் மேல இருந்து கத்தவும், இந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு சண்டை போட கூட தெம்பில போல. சோ அந்த ஊடகங்கிறவர் என்னன்னா திடீர்னு எதையோ பண்ணிட்டு கடவுளை கூப்பிடுறாரு. இதுவரை என்ன நடந்துச்சுங்கிறதையே ஒரு கிளியரா காட்டாம அந்த டீமன் மாதிரி இருக்கிற ஒண்ணு இவங்களோட செட்ல இருக்கிற அந்த ஃபீனிக்ஸோட டிஃபென்ஸை பிரேக் பண்ண மாதிரி காட்டிட்டு இப்ப எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு சீனை காட்டுறாங்க. அடே கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும், இப்பதான் நம்மளோட ஹீரோவே காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ பாலடைஞ்சு சிட்டிக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ தான் ரொம்ப பயப்படுறான். இந்த ஜெனரலோட பேலஸ்ல இருக்கிற மக்களும் செத்துக்கிட்டே தான் இருக்காங்களா, கண்டிப்பா இது எல்லாமே ஒரு சாபத்தால தான் நடக்குது அப்படின்னு ஹீரோ கவலைப்பட்டு இருந்தா, அந்த பொண்ணு என்னன்னா ஹீரோ பயமுறுத்தி சவப்பெட்டி மேல மோத வச்சிடறான். சோ ஹீரோ திணறி போயிடுறாப்ல. ஆனா அந்த டெட் பாடியை பார்த்து ஹீரோ கூட வந்து ஒரு பெரிய ரொம்ப ஷாக் ஆகும். இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த சவப்பெட்டி மூடிடுறான். ஆனா இதெல்லாம் இந்த பெரியவருக்கு இந்த சிட்டி மேல ஏதோ ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஆமா சீனியர் உங்க காலைக்கு ஏதாவது வலிக்குதா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கவும், அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லவும், எது அது ரொம்ப வலிக்குது தெரியுமா, சோ இப்ப நம்ம உன் காலை கண்டிப்பா மருத்துவர்கிட்ட காட்டியே ஆகணும், இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு ஆக்டிங்க புளியவும், இந்த வயசானவருமே சமாதானப்படுத்தலான்னு வந்தா அந்த இடத்துக்கு யாரோ வந்து, நீங்க தானே அந்த தாவோ ஈஸ்ட் நீங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் அங்க வந்துட்டு ஜெனரலோட பேலஸ்க்கு நானே உங்களை கூட்டு போறேன் அப்படிங்கவும், இந்த லெங் நீங்களுக்கு தான் பயமாவே இருக்கு, காசெல்லாம் ஆபத்துல இருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டு போவோம். இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு பேய் ஓட்டுற சடங்கு ஆரம்பிச்சிடும். சோ அது வரை நீங்க ஒரு ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டே கூட்டு போயிட்டு இருந்தா, ஹீரோக்கு மட்டும் இந்த இடம் இப்ப வித்தியாசமா தெரியுது. இங்க பாரியா, நான் வயசானனால இந்த டீமன்ஸை என்னால சமாளிக்க முடியும். சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவரோட ஆறாவால டேமேஜ் ஆக முடியாது. நீ எப்படி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வரலாம் அப்படின்னு நீங்கிறவர் கேட்கவும், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியுதையே அப்படின்னு இவர் கேட்கவும், இந்த இடத்தோட ஓனர் விஷத்தை குடிச்சு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அந்த காயினை யூஸ் பண்ணியே பேய வர வச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும், எங்களை மன்னிச்சிருங்க நாங்க உங்களுக்கு வேற இடத்த காட்டுறோம் அப்படின்னு இந்த ஆள் சொல்லவும், எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை பார்த்துட்டு போகவும், இப்ப சீன் கட் ஆயிருது. இப்ப எல்லாருமே ஹோட்டல்ல தான் இருக்காங்க. மாஸ்டர் உங்க ஃபேஸை கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு லெங்கு ஒரு துணியை கொடுக்கவும், இங்க பாருங்க ரிச்சுவல் ஆரம்பிக்கும் போது உங்களோட மனசு ரொம்ப கிளீனா இருக்கணும். அந்த நேரத்துல உங்களோட தீய எண்ணம் எதுவுமே உங்களை கட்டுப்படுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது, புரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கிறவர் கேட்கவும், இவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னா நான் ஃபுட் வாங்க போறேன், நீங்க அது வேற ட்ரெயின் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க இருந்து போகவும், நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் இருக்கையில ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிடக்கவும், வாய மூடு, இந்த நைட் யார் வேணாலும் எது வேணாலும் கேட்க முடியும் அப்படின்னு லெங் சொல்லவும், என்னடி சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நாம ஒரு ப்ராடக்டா எப்ப வேணாலும் எஜமாடன் நம்மளை விற்கலாம், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு லெங் சொல்லவும், சரி அவர் தானே நம்மள வாங்கினாரு, அவரை பத்தி எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், விளங்கிரும் உனக்கு தான் எதுவுமே புரியாது, நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்லல அப்படின்னு லெங் சொல்லவும், ஹீரோட தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அது போதாதுன்னு யாரோட ஞாபகம் வர மாதிரியும் இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது. இந்த அரண்மனை நோக்கி நம்ம போகும்போதெல்லாம் அந்த ஃபீலிங் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இப்ப சொன்னீங்களே சீனியர் இதுதான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் லெஜண்ட் நிறைய பேரை கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க ஒரு செலக்டட் பர்சன் அப்படின்னு லெங் சொல்லிட்டு கிடக்கவும், என்னடி சொல்றேன்னு ஹீரோ கேட்கறான். அட சீனியர் உண்மையாவே
உண்மையாவே உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டிருக்கீங்க, நீங்க ஒரு மேதை அப்படின்னு லெங் கதை கொடுக்கறத கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. இதுதான் ஜெனரல் வாங் யாங்கியோட பேலஸா இருக்கு. ஆனா அவரு 3 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கவும் ஹீரோக்கு இந்த இடம் ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல லெங் காமெடி பண்ணிட்டு கிடக்கவும் நீங்க கத்தி விட்டுறாப்ல. ஆனா அதே நேரத்துல அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு திரும்பவும் ஒரு வாய்ஸ் இருக்குது. இதை கேட்கவும் ஜெனரல் வாங் யாங்கோட குரல் தான் இது அப்படின்னு சோல்ஜர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, உங்களுக்கு நான் இந்த தாயத்தை வெட்டி விடுறேன், இதை வச்சு உங்க உயிரை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திக்க பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு பேட்டிலுக்கு ரெடி ஆயிராப்ல. அந்த உடம்பு எங்க அப்படின்னு நீங்க கேட்கவும் அது ஏதோ ஒரு நெருப்பால எரியுது, ஆனா அதை என்னால அணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவேன். நீ பயப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஹீரோ இந்த சைடு சொல்லிட்டு இருக்கவும் எது நீயா அப்படின்னு லெங் கலாச்சி விட்டுறா. ஆனா நீங்க திரும்பவுமே அவரோட காயின் வித்தையை காட்டினா அது இந்த டைம் வேலை செய்யல. அது போயிருச்சா அப்படின்னு ஹீரோ பார்க்கவும் அந்த கோஸ்டோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கிறத பார்த்து இந்த வயசானவரே அதோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாரு. அந்த நேரத்துல நம்ம லெங் மாஸ்டர்னு கத்தவும் அவர் கொஞ்சம் சுய அளவுக்கு வந்துடுறாரு. என்னோட மைண்டோட விளையாடுறியா நீ அப்படின்னு நீங்க அவரோட பவர் ஆடிட்டு இருந்தா அந்த கோஸ்ட் இப்ப வெளியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம நீங்க அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு 5 தண்டர்போல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அது இப்ப வெளியே வரலாம் வாங்க. அட என்னடா பாக்குறீங்க வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிடவும் மாஸ்டர் உங்க கை அப்படின்னு ஹீரோ சொல்லவும் என்னடா சொல்றேன்னு மாஸ்டருமே கையை பார்த்தா இப்ப அது அவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு பல வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு நீங்கக்குள்ள இருக்கிற ஆவி நம்ம ஹீரோவையும் இந்த பொண்ணையும் எதையோ ஒன்று பண்ண பார்க்கவும் நம்ம லெங் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வந்துடுறா. ஏய் உங்ககிட்ட இப்படி இன்னெட் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்ட்டு அந்த கோஸ்ட் அதையுமே அழிச்சு விட்ட மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலுமே அது எங்கேயோ போகுது. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல நிறைய சங்கிலியை போட்டு கட்டி ஏதோ ஒரு நிறைய வச்சிருக்காங்க. 500 வருஷமா இந்த ஃபாக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ எனக்கான நேரமும் வந்துருச்சு அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இந்த ஒரு ஃபாக்ஸ் வெளியே வரவும் இப்போ சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ சைடு தான் காட்டுறாங்க. ஆனா இந்த வயசானவர் எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் நெத்தியில ஏதோ ஒரு சீலை ஒட்டி வச்சுட்டு இந்த டைம் உண்மையாவே முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு இந்த தரையை கிளீன் பண்ணி விடு அப்படின்னு நீங்க சொல்லவும் தாவோயிஸ்ட் உண்மையாவே நீங்க ரொம்ப டேலண்டான ஆளு அப்படின்னு இந்த ஆள் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் கவலைப்படாத நான் அவங்களுக்குள்ள இருந்த ஈவில வெளியே எடுத்திருக்கேன், ஸோ செத்து போன மாதிரி நடிக்கிறாங்க போல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க அதே நேரத்திலேயே உனக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லடா அப்படின்ட்டு இவருக்குள்ள இருந்து ஏதோ கை வெளியே வருது. அது மட்டும் இல்லாம இது அவரு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கவும் இது என்ன மஞ்சள் கோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அதே பார்ட்டி ரிப்பீட்டடா கத்திட்டு வெளியே வரவும் இப்ப சீன் கட்டிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த ஸ்வாடை பிடிச்சு பறக்க ஆரம்பி அப்படின்னு இந்த லேடி சொல்லி தர மாதிரி இருக்கு. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்கவும் அட நான் தான் நீ அப்படின்னு இன்னொருத்தர் யாரோ சொல்றாரு. ஏய் நீ சாங்லாங் இது உன்னோட முறை அப்படின்னு அந்த லேடி கூப்பிடவும் ஹீரோவுமே ஸ்வாட்ல பறந்து அந்த லேடி நோக்கி போறான். ஆனா அவங்க நம்ம ஹீரோவை ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணி கொல்ற மாதிரி காட்டுறாங்க. நான் பலவீனமா இருக்கேன், அதுவும் எப்பவுமே.
ஆனா எனக்கு என்ன டவுட்னா, என்னோட பேர்லயே என்னோட தான் இருக்கான் அப்படின்னா நான் யாரு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் லெங்குக்குமே அவரோட ஸ்பிரிட் திரும்ப போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோமே அவ கிட்ட வந்து ஏதோ ஒரு சிம்பிளா அவன் நெத்தியில போடுற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சு வைக்கிறாங்க guys. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எபிசோட பொறுத்த வரைக்கும் இல்ல, அனிமே பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில் நடந்த மாதிரி இருந்துச்சுல, அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு கிங்க ஏதோ துரோகம் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஓடுது. என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோ கிட்ட மாஸ்டர் மாதிரி இருந்த ஒரு ஆளு இப்ப செத்துட்டான். அதே நேரத்துல இந்த ஊர்ல எப்படி பவர் லெவல் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இன்னும் வரல. ஆனா இவங்க எல்லாருமே வந்து ஒரு காடை வழிபடுறாங்க. அதாவது ஒரு செக்டுக்கு ஒரு காடு, அது ஈவலாவும் இருக்கலாம் குட்டாவும் இருக்கலாம். அது என்ன மாதிரி கான்செப்ட் தெரியல. அதெல்லாம் போதாதுன்னு இப்ப ஹீரோ கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்பிரிட் இருக்கு போல. அதை இன்னேட் ஸ்பிரிட்னு சொல்றாங்க. அது என்ன கான்செப்ட்னு சரியா இன்னும் சொல்லல. ஆனா ஹீரோ மட்டும் தாவோயிஸ்ட் தான் ஆக போறானா அப்படி கேட்டீங்கன்னா அதுவுமே எனக்கு தெரியல. தாவோயிஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறவங்க, ஒரு வகையில ஒரு மந்திரவாதி அந்த மாதிரி கான்செப்ட்ல கூட சொல்லலாம். இப்போ என்ன கதை அப்படின்னா, மக்கள் செத்ததுக்கு அப்புறம் அந்த பேய் மட்டும் ஏதாவது ஒரு துரோகத்தாலோ இல்ல பாசத்தாலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்த விட்டு போகாம அந்த இடத்த அது ஆக்குபை பண்ண நினைக்குது. அதனாலதான் இந்த பேயை கொல்றதுக்காக இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா கொடுமை என்னன்னா, வாழும் போது இருந்த பவரோட சாகும்போது அதிகமான பவர் அவங்களுக்குள்ள இருக்கான். சோ இதனாலதான் அந்த நீங்கிறவரு அந்த பேய்கிட்ட செத்துருக்காரு. ஆனா ஹீரோ அவரையே கொண்டு இருக்கான். ஆனா எந்த மாதிரி பவர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இன்னும் காட்டல. சோ என்னதான் நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல